نحمده ونصلي على رسوله الكريم أما بعد கண்ணியம் நிறைந்த பெரியோர்களே, சகோதரர்களே, இன்றைக்கு முத்தகீன்களுடைய சில பண்புகளை அல்லாஹ் சொல்லுகிறான். அல்லாஹ்வை பயந்த நல்லடியார்கள் அவர்கள் சொர்க்கத்தில் இருப்பார்கள். அதற்கு காரணம் அவர்கள் கானு கபில தாலிக முஹ்சினீன், இதற்கு முன்னால் அவர்கள் நன்மையான காரியங்களை நிறைய செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். இன்னொரு விளக்கம், எல்லா அமல்களையும் இஹ்லாஸான முறையில் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். ரெண்டாவது, கானு கலீலம் மினல்லைலி மா யஹ்ஜஊன், இரவில் மிக குறைவாகவே அவர்கள் தூங்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். வபில் அஸ்ஹாரி ஹும் யஸ்தக்ஃபிரூன், சஹருடைய நேரத்தில் அவர்கள் பாவ மன்னிப்பு கேட்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று சில முத்தகீன்களுடைய பண்புகளை அல்லாஹ் சொல்லுகிறான். முக்கியமான ஒன்று, இரவிலே மிக குறைவாகவே தூங்குவார்கள், அதிகம் இபாதத்து செய்வார்கள். தூக்கம் குறைவு, இபாதத்து அதிகம். இப்படி ஒரு தப்சீரை இமாம் இப்னு ஜரீர் தப்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுகிறார்கள். குறைவாக தூங்குவார்கள், இபாதத்துகளில் சிரமமெடுத்து இபாதத்து செய்வார்கள் என்ற ஒரு தப்சீரை ஹசனுல் பஸரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுகிறார்கள். தூக்கம் வந்தாலும் எப்படியாவது அந்த தூக்கத்தை முறியடித்துவிட்டு இபாதத்துகளிலே தன்னை ஈடுபடுத்தி கொள்ளக்கூடியவர்கள் அந்த முத்தகீன்களாக இருந்தார்கள் என்று ஹசன் பஸரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுகிறார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு இதற்கு விளக்கம் சொல்லுகிற போது, இரவு நேரங்களிலே கடைசி நேரத்திலே தான் எழுந்து இபாதத்து செய்ய வேண்டும், தொழ வேண்டும் என்பது இல்லை. ஆரம்ப இரவு, அதாவது 8 மணி 9 மணி என்று இப்போது நாம் தொழுகின்ற இந்த நேரம் ஆரம்ப இரவு, நடு இரவு 12 மணி சுமாருக்கு, அதற்கு பிறகு கடைசி பகுதி தஹஜ்ஜுதுடைய சஹருடைய நேரம். எந்த நேரத்தில் இபாதத்து செய்தாலும் இந்த ஆயத்துக்கு அவர்கள் உட்படுவார்கள் என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிற போது, முடியாதவர்கள் மக்ரிபுக்கு பின்னால் இருந்தே நின்று இபாதத்து செய்யக்கூடியவர்களாக, அவாபின் தொழுகக்கூடியவர்களாக, நஃபிலான இபாதத்துகளை நிறைய செய்யக்கூடியவர்களாக, இஸ்திக்ஃபார் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்றால் அவர்களையும் இந்த ஆயத்தை எடுத்துக்கொள்ளும். கானு கலீலம் மினல் லைலி மா யஹ்ஜஊன். ஆனால் குறைவான தூக்கம், நிறைவான இபாதத்து என்பது நம்முடைய சாதாரண நடைமுறைக்கு மாற்றமான ஒன்று. இரவு நேரங்களிலே அதிகமாக தூங்குவோம், இபாதத்து செய்வதென்பது குறைவாகத்தான் இருக்கும். ரமலானுடைய மாதத்திலே அதனுடைய சிறப்பை அனுசரித்து அதிகமாக இபாதத்து செய்வதும் மிக குறைவாக தூங்குவதும் தங்களுடைய பழக்கத்தை மாற்றிக்கொள்ளுகிறோம் நாம். ஆனால் இந்த முத்தகீன்கள் காலமெல்லாம் இப்படித்தான் இருப்பார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவனுடைய முன்பகுதி அல்லது நடுப்பகுதி அல்லது கடைசி பகுதியில் இபாதத்து செய்வார்கள். ஆக இரவை முழுவதும் தூங்குவதற்கென்று பயன்படுத்த மாட்டார்கள். இரவை 3 பகுதிகளாக பிரிப்பார்கள். ஒன்று இபாதத்துக்கென்று, ஒன்று தூக்கத்திற்காக வேண்டி, மற்றொன்று மனைவிமாரிடத்திலே இருப்பதற்காக வேண்டி. இப்படி 3 வகையாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரிப்பார்கள்.
அதில் இபாதத்துக்கென்று பிரிக்கப்படுவது பெரும்பாலும் பிற்பகுதியாக இருக்கும், சில நேரத்திலே நடுப்பகுதியாகவும் இருக்கும், சில நேரத்திலே பகுதியாகவும் இருக்கும். ஆக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதைத்தான் சொல்லுகிறார்கள். நாயகம் அவர்களுடனே பலமுறை நான் தொழுதிருக்கின்றேன். அவர்கள் சில நேரத்திலே நடுநிசையிலே எழுந்து தொழுவார்கள், பெரும்பாலும் கடைசி பகுதியிலே எழுந்து தொழுவார்கள். நான் அவர்களுக்கு பின்னாலே பின்பற்றி தொழுதிருக்கின்றேன் என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். இரவு நேரத்திலே மிக குறைவாக தூங்குவது என்பது இபாதத்துகளை திக்ர்களை அதிகப்படுத்துவதற்காக வேண்டித்தான் இருக்க வேண்டும். பாவங்களை அதிகமாக செய்து, அடுத்தவர்களை குறை பேசி, அரட்டைகள் அடித்து, அரசியல் போன்ற தேவையில்லாத விவகாரங்களை எல்லாம் கொண்டு வந்து நாசத்தை நமக்கு நாமே அள்ளி போடுகின்ற மிக மோசமான ஒரு சூழ்நிலையை இது எடுக்கவே எடுக்காது. இது முத்தகீன்களுடைய கூட்டத்திற்கு பக்கத்தில் கூட நெருங்க மாட்டார்கள். ஏனென்றால் அவர்களுடைய நோக்கம் இரவிலே அதிகமாக விழிக்கின்றார்கள். எதற்காக? இபாதத்துக்காக அல்ல, பாவம் செய்வதற்காக வேண்டி. அடுத்தவர்களை குறை பேசி பாவ மூட்டைகளை சுமந்து கொள்வார்கள். நேரத்தை இஸ்ராஃப் செய்து பாவ மூட்டைகளை சுமந்து கொள்வார்கள். அடுத்தவர்களுடைய மனதை நோகடித்து பாவ மூட்டைகளை சுமந்து கொள்வார்கள். உடலுக்கு தேவையான உறக்கத்தை, ஒரு ராகத்தை அவர்கள் குறைத்து கொண்டு தேவையில்லாமல் சிரமங்களை எடுத்துக்கொண்டு பகல் நேரங்களிலே தொழுவதிலே கவனம் இல்லாமல் இருப்பார்கள், அல்லது தொழுகையை விடக்கூடியவர்களாக இருப்பார்கள், அல்லது தொழுகைக்கு தாமதமாக வரக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஆக முக்கியமான தொழுகைகள் நாசப்படுகிற அளவுக்கு இரவு நேரத்தை பயன்படுத்தி அவர்கள் தங்களுடைய இபாதத்தை கெடுத்து கொள்ளுவார்கள். இவர்கள் இந்த ஆயத்திலே வருவார்களா என்று சொல்லும்போது ஒரு ஆயத்தை மேற்கோள் காட்டுகிறார்கள். இவர்கள் கடைசி தரஜாவில் இருக்கிறார்கள். ஹலத்து அமலன் சாலிஹன் வ ஆஹர சய்யிஅன். சாலிஹான அமல்களை கெட்ட அமல்களுடன் கலந்து கொள்ளுவார்கள். கொஞ்சம் இதையும் செய்வாங்க, கொஞ்சம் அதையும் செய்வாங்க. ஹலத்து என்றால் கலந்து விடுவார்கள். அமலன் சாலிஹன் வ ஆஹர சய்யிஅன். ஒன்று நல்ல அமல், இன்னொன்று கெட்ட அமல். இந்த ரெண்டையும் ஒன்றோடொன்று கலந்து செய்வார்கள். அப்படி வரும்போது கெட்ட அமல்கள் செய்ததனுடைய பாவம், அதனுடைய தோஷத்தை நல்ல அமல்களின் மூலமாக அல்லாஹ் நிவர்த்தி செய்வான். ஆனால் அவர்களுக்கென்று தனி சிறப்பு எதுவுமே கிடைக்காது என்ற கருத்துப்பட இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ஒரு தஃசீர் இப்படியும் இருக்கிறது. ஆக கண்ணியத்திற்குரிய பெரியவர்களே, நேரங்களை, குறிப்பாக ரமலானுடைய மாதங்களை, ராத்திரி நேரங்களை இபாதத்துக்காக வேண்டி செலவு செய்ய வேண்டும். அப்படி செலவு செய்ய முடியவில்லை என்று சொன்னால் பேசாமல் மௌனமாக இருந்து விட வேண்டும், படுத்து விட வேண்டும். படுத்தால் கூட அது ஒரு இபாதத்தாக ஆகும். நாம் தஹஜ்ஜுதுக்கு எழ வேண்டும், சஹருக்கு எழ வேண்டும் என்ற எண்ணத்தில் படுத்து விட்டால் அதுவும் கூட இபாதத்தாக ஆகும். ஆனால் அது நேரம் வரை முழித்து கொண்டே இருந்து நேரத்தை வீணடித்து பாவங்களை சம்பாதிப்பதன் மூலமாக இந்த ரமலானை அசுத்தப்படுத்துகிற கூட்டத்தில் தான் நாம் ஆகுவோம். இந்த ஊரில் இல்லை, நான் வெளியூரை சொல்லிட்டு இருக்கிறேன். பெரும்பாலான ஊர்களிலே இந்த ரமலானுடைய தராவீஹுக்கு பின்னாலே அரட்டை அடிக்கின்ற, கீபத்து பேசுகின்ற, புறம் பேசுகின்ற பழக்கம் சர்வசாதாரணமாக ஆகிவிட்டிருக்கிறது. எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, இங்கே முத்தகீன்கள் யார் என்று சொன்னால் இரவு நேரங்களிலே குறைவாக தூங்குவார்கள், அதிகமாக இபாதத்து செய்வார்கள். வபில் அஸ்ஹாரிஹும் யஸ்தக்ஃபிரூன். சஹருடைய நேரத்தில் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடுவார்கள். ஏத்திகாஃப் இருக்கக்கூடிய நல்ல மனிதர்களுக்கு இது போன்ற ஒரு பெரிய பாக்கியம் கிடைத்திருக்கிறது. சஹருடைய நேரத்தில் எல்லோருக்கும் அது உண்டு. சஹருக்கு எந்திரிக்கிற நேரத்தில் 8 ரக்காத்து தொழுது அல்லாஹ்விடத்திலே துஆ செய்கின்ற ஒரு பாக்கியம் எல்லா நோம்பாளிகள் கிடைக்கும். அதற்காக வேண்டி சிரமத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். குறிப்பாக பள்ளிவாசல்லையே அல்லாஹ் அல்லாஹ் என்று இருக்கக்கூடிய ஏத்திகாஃப் இருக்கக்கூடியவர்களுக்கு மிக சுலபமாக இஸ்திக்ஃபார் செய்யக்கூடிய பாக்கியம் கிடைக்கும். ஒரு ராத்திரி ரமலானை பயன்படுத்துவது இருக்கிறதே சாதாரணப்பட்ட ஒரு பாக்கியம் அல்ல. இப்னுல் கையிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பெரிய ஹதீஸு கலையிலேயும் ஃபிக்ஹ் கலையிலேயும் கைதேர்ந்த ஒரு பெரிய நிபுணர் இப்னுல் கையிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு கிதாப் எழுதியிருக்கிறார்கள். அதில் ரமலானுடைய சிறப்பை எழுதி வருகிற போது இப்படி ஒரு வாசகம் எழுதுகின்றார்கள். இறந்து போனவனை எழுப்பி அவன்
இப்படியெல்லாம் நாசமாக்கிட்டமே, வாழ்நாள் வீணாக்கிட்டமே என்று கைசேதப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அவனை எழுப்பி உனக்கு என்னடா வேணும் என்று கேட்டால் அவன் சொல்லுவான், ரமலானுடைய ஒரே ஒரு ராத்திரி எனக்கு கிடைச்சா போதும் என்று அவன் சொல்லுவானாம் என்று எழுதுகின்றார்கள். ரமலானுடைய ஒரு ராத்திரி கிடைச்சா போதும், அந்த நேரத்தில் செய்ய வேண்டிய எல்லா அமல்களையும் செய்து அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை நான் பெற்றுக்கொள்வேன் என்று அவன் சடலத்தை எழுப்பி கேட்டால் அவன் இப்படி சொல்லுவான் என்று இப்னுல் கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மேற்கோள் காட்டுகிறார்கள். எனவே ஒரு அற்புதமான ஒரு பாக்கியம் நிறைந்த ஒன்றுதான் ரமலானுடைய, அதுவும் கடைசி பத்தினுடைய இரவுகளிலே செய்கின்ற இபாதத்துகள், மிக முக்கியமான இரவுகள். அதிலே லைலத்துல் கத்ர் 21, 23, 25, 27 இவைகளிலே இருக்கிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். அதற்காக வேண்டி பெருமானார் அவர்கள் ஒத்தப்படை மட்டுமல்ல, பெருமானாரை பற்றி எழுதப்படுகிறது, அவர்கள் வரிந்து கட்டிக்கொள்வார்கள். ஷத்தமீசரஹு, தங்களுடைய கீழ் அங்கியை வரிந்து கட்டிக்கொண்டு செயல்படுவார்கள். ரொம்ப அதிகமாக இபாதத்து செய்வார்கள். ஷத்தர மீசரஹு வஹியா லைலஹு, இரவை ஹயாத்தாக்குவார்கள். வஐகல் அஹ்லஹு, குடும்பத்தில் உள்ளவர்களை எழுப்பி விடுவார்கள். அவங்க சாதாரணமாக தஹஜ்ஜுதுக்கு ராத்திரி நேரத்தில் எந்திரிச்சாங்கன்னு சொன்னால் லேச கதவனுடைய சப்தமோ அல்லது நடக்கின்ற அரவமோ கேட்டு தூக்கத்தில் இருக்கக்கூடிய மனைவியோ மற்றவர்களோ முழித்துவிடக்கூடாது என்பதற்காக வேண்டி யாருக்கும் தெரியாமல் மிக அமைதியாக, கால் அரவங்கூட தெரியாமல், சப்தம் இல்லாமல் மிக மௌனமாக செல்லக்கூடிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலானுடைய இந்த கடைசி பத்திலே 21, 22, 23, 22 ஒத்தப்படையாக இருந்தாலும் சரி, எட்டப்படையாக இருந்தாலும் சரி, அஹ்யா லைலஹு வஐகல் அஹ்லஹு, ராத்திரியெல்லாம் ஹயாத்தாக்குவார்கள். குடும்பத்தை எந்திரின்னு சொல்லி எழுப்பிவிடுவான். அடை மற்ற நாள்களில் சிரமம் கொடுக்கூடாதுன்னு நினைச்சாங்களே, இல்லை, ரமலானை பொறுத்தவரையில் எழுப்பிவிட்டு அவர்கள் என்ன நினைத்தாலும் சரி அவர்களை எழுப்பி விட்டு தொழுகச் சொல்லுவார்கள், இபாதத்து செய்ய சொல்லுவார்கள். மற்ற மாதங்களுக்கும் ரமலானுடைய மாதத்திற்கும் இடையில் ஒரு பெரிய வித்தியாசத்தை காட்டுவார்கள். முடிந்தவரை இரவுகளை இந்த ஒத்தப்படை அல்லது இரட்டப்படை இந்த 10 நாட்கள் இருக்கிறதே ஒரு பெரும் பாக்கியம். அந்த நாட்களை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். முடிந்தவரை அந்த 21, 23 ஒத்தப்படை இரவுகள் இருக்கிறதே அதையாவது நாம் பயன்படுத்த வேண்டும். அல்லாஹ்விடத்திலே துஆ செய்து கொண்டே இருக்க வேண்டும். இரவு நேரம் தனியாக தொழுவது சிறப்பு, ஜமாஅத்தாக தொழுவது மக்ரூஹ். நாமெல்லாம் ஹனஃபி மதுஹபை பின்பற்றக்கூடியவர்கள். ஹனஃபி மதுஹபை பொறுத்தவரையில் ஃபர்லான தொழுகைகளை ஜமாஅத்துடன் சேர்ந்து தொழுகுங்கள். ஃபர்லான ஹஜ்ஜை எல்லோருக்கும் தெரியுது போல எல்லாருக்கும் சொல்லி விளம்பரப்படுத்தி வேண்டுமானாலும் செய்யுங்கள், தப்பில்லை. ஏன்னா ஒருத்தனை பார்த்து இன்னொருத்தனை ஹஜ்ஜு செய்யணுங்கிற ஆசை ஏற்படும். இது ஃபர்தில். ஜக்காத்து கொடுக்கிற போது ஒரு கைக்கு தெரியாமல் இன்னொரு கையில் மடித்து கொடுக்கறது அதெல்லாம் செய்ய வேண்டியதில்லை. ஜக்காத்துன்னு சொன்னால் பகிரங்கமாக கொடுங்க. ஒருத்தர் கொடுக்கறத பார்த்து இதுபோல் நாமளும் கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் அவருக்கு பிறக்க வேண்டும். ஃபர்லானதை வெளிப்படையாக செய்யுங்கள். ஃபர்லான நோன்பை நான் நோன்பு வைக்கிறேன் என்று சொல்லுங்கள், தப்பில்லை. எந்த இபாதத்தாக இருந்தாலும் ஃபர்லான இபாதத்துகளை வெளிப்படையாக செய்ய சொல்லி அல்லாஹ்வே என்ன செய்திருக்கிறான், வர்கஉ மஅர்ராக்கீன், ஜமாத்தில் வந்து தொழுகு. எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி பள்ளிவாசலில் வந்து ஜமாத்தோட தொழுகு. ஃபர்லான தொழுகையை வெளிப்படுத்தி தொழுக வேண்டும். ஆனால் நஃபிலான இபாதத்தை நான் இருக்கிறேன், என்னுடைய ரப்பு இருக்கிறான், அவ்வளோதான். நானும் என் ரப்பு அல்லாஹ்வோடு ரகசிய தொடர்பு. அது ரகசியமான ஒரு தொடர்பு, ரகசியமான ஒரு சந்திப்பு. அதில் வேறு யாரையும் கூட்டு சேர்ப்பது நல்லதல்ல. இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஆகட்டும், ஹனஃபி மذஹபை சார்ந்த எல்லா ஆலிம்களும் சொல்லுகிற கருத்து, தனியாக நஃபில் தொழுகிறது, ஜமாஅத்தாக தொழுகிறது மக்ரூ. ஹரமில் நடக்குது, மக்காவில் நடக்குது, மதீனாவில் நடக்குதுன்னு சொன்னால் அது ஹம்பலி மதுஹப்படி அது கூடும். ஹம்பலி மதுஹப்பில் அந்த மாதிரி வைக்கலாம், தொழுகின்றார்கள். அங்கே நீங்கள் சேர்ந்தீங்கன்னு சொன்னால் அது வேறு கணக்கு. ஆனால் இங்கே அது போன்ற ஜமாஅத்தை ஏற்படுத்தி கொண்டு மக்காவிலாம் தொழுகிறாங்களே, மதீனாவிலாம் தொழுகிறாங்களே, தொழுகின்றார்கள். ஒரு மதுஹபை மட்டும் பின்பற்ற வேண்டும்.
ஏதாவது ஒரு மதுஹபை பின்பற்ற வேண்டும். இங்கே தேவைப்பட்டால் இங்கே ஒரு மதுஹபு, தேவைப்படலைன்னா அந்த பக்கம் இன்னொரு மதுஹபு, இப்படி அங்கும் இங்கும் ஆற்றுல ஒரு கால சேத்துக்கள் ஒரு காலம்னு வச்சிருக்கிறோமே, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை மதுஹபை பொறுத்தவரையில் எடுக்கக்கூடாது. எம்மதமும் சம்மதமும் என்பதை போல எல்லா மதுஹபுகளும் சம மதுஹபுகள் தான் என்ற எண்ணம் நமக்கு வந்துவிடக்கூடாது. ஒரு இமாம் அவர்கள் ஒரு அடிப்படையை வைத்து அந்த சட்டங்களை இயற்றி இருக்கின்றார்கள், அதையே எல்லா விஷயத்திலையும் பின்பற்றுகின்றோம், இதிலையும் அதைத்தான் பின்பற்ற வேண்டும். இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுகிறார்கள், நஃபிலான இபாதத்தை ரகசியமாக செய்யுங்கள். நஃபிலான ஹஜ்ஜுக்கு போகிறீங்களா, யாருக்கும் தெரியாமல் போங்க, சத்தமெல்லாம் போயிட்டு சத்தமெல்லாம் வந்துருங்க. நஃபிலான சதக்காக்களை கொடுக்குறீங்களா, யாருக்கும் தெரியாமல் கையில் பொத்தி கொடுங்க. ஏன்னா நஃபிலான நிறைய கொடுக்குறாரு, வாரி வாரி கொடுக்குறாரு அப்படிங்கிற எண்ணம் வரும்போது மனசில் ஒரு மமதை ஏற்படும், அது வரக்கூடாது. நஃபிலான இபாதத்து. அதே போல் தஹஜ்ஜுத் தொழுகிறது, தஹஜ்ஜுத் 4 பேருக்கு தெரிகிற மாதிரி தஹஜ்ஜுத் தொழுகிறது, 4 பேருக்கு தெரிகிற மாதிரி அவ்வாபின் தொழுகிறது, 4 பேருக்கு தெரிகிற மாதிரி இஷ்ராக்கு தொழுகிறது. நஃபிலான இபாதத்துகளை அடுத்தவர்களுக்கு காட்டுகிற போது இவனெல்லாம் தொழுகலை, நம்ம தானே தொழுகிறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம், ஒரு மமதை கல்விலே வந்துவிடும். வந்துச்சுன்னா எல்லா தொழுகையும் சேர்ந்து நாசமாக்கிடும். ஆகையினால 4 பேருக்கு இடையிலே ஜமாஅத்தாக தொழுகிறது என்பது இந்த கியாமுல் லைலை பொறுத்தவரையில் மக்ரூஹான ஒன்று. அதற்கு நூருல் இலாஹ் என்று ஒரு ஃபிக்ஹினுடைய கிதாப் இருக்கிறது, அதனுடைய விரிவுரை மராக்கில் ஃபலாஹ் அப்படின்னு ஒரு கிதாப் இருக்குது. அதில் ஒரு ஃபத்வாவை எழுதப்பட்டிருக்கிறது, 104வது பக்கத்தில் அந்த கருத்து எழுதப்பட்டிருக்கிறது. ரமலானுடைய காலங்களிலே வித்ரை ஜமாஅத்தாக தொழுகலாம், ரமலான் அல்லாத காலங்களிலே வித்ரு தொழுவது. அதே போன்று ரமலானாக இருந்தாலும் சரி, ரமலான் அல்லாத காலமாக இருந்தாலும் சரி, நஃபில்களை ஜமாஅத்தாக தொழுவது மக்ரூஹ் என்று எழுதி வைத்திருக்கின்றார்கள். எனவே ரமலான் முடிந்து விட்டால் அந்த ரமலானிலே வித்ரை கூட விட்டு விடுவதுதான் நல்லது என்ற கருத்தை எழுதப்பட்டிருக்கிறது. ஷம்சுல் இம்மத்து சர்ஹசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு மகான், ஹனஃபி மத்ஹபை சேர்ந்தவர்கள், அவர்கள் சொல்லுகின்றார்கள், ஃபீமா இதா கான ஃபீ இதா லம் யகுன் ஃபீஹி ததாஇ, அதாவது ரமலானில் தொழுகலாமா, கியாமுல் லைல் ஜமாஅத்தா தொழுகலாம். எப்போ ததாஇ இல்லைன்னா தொழுகலாம். ததாஇண்டா என்ன? ததாஇக்கு விளக்கம் தருகிறார்கள். சுமார் 4 பேர் இருக்கணும், 3 பேர் 4 பேர் இருந்தாங்க, எதேச்சியாக வந்து கூட்டிட்டாங்க, அவங்கள வச்சு ஜமாஅத்து செய்கிறது தப்பில்லை. இது அடிப்படை காரணம் என்னென்னா, அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு நபி அவங்கள கூப்பிட்டாங்க, யா ரசூலல்லாஹ் எங்கள் வீட்டுக்கு வாங்க, தாங்க இந்த இடத்துல எங்கேயாவது ஒரு இடத்துல தொழுகுங்க, அந்த தொழுத இடத்த நாங்கள் பரக்கத்தாக ஆக்கி கொள்ளுவோம் அப்படின்னு சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் வந்தார்கள், எங்கே தொழுகணும்னு பார்த்து கேட்டாங்க, ஒரு இடத்துல கட்டினாங்க, அந்த இடத்துல தொழுதாங்க. அங்கே விருந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருந்துச்சு. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு இருந்தாங்க, இப்போ அபீ முலைக்கா அவங்க இருந்தாங்க, அவங்களுடைய தம்பி இருந்தாங்க, உம்மு முலைக்கா அவங்களுடைய தாயினுடைய தாய் அவங்களும் இருந்தாங்க. இப்போ அவங்க பின்னால் நின்றாங்க, சிறுவர் 2வது சஃபில் நின்றார், அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு முதல்ல நின்றாங்க. இப்போ அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அதுக்கு பின்னால் இவங்க 2 பேர் நஃபில் தொழுக. ஆனால் இது ஏற்பாடெல்லாம் செய்யலை, ததாஇ என்கிற முறையிலே ஏற்பாடுகள் எதுவுமே செய்யவில்லை, எதேச்சியாக வந்து கூடுகின்றார்கள். அப்படி கூடுறது ஜாயிஸு, கூடும். அதே போல் இத்பான் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு அன்சாரி சஹாபி, அந்த இத்பான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹ்ட்ட போய் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் தாங்க என் வீட்டுக்கு வாங்க, வந்து தொழுகு வச்சு அந்த இடத்த பரக்கத்துள்ளதாக ஆக்கிட்டு போங்க அப்படின்னு கேட்டாங்க. போனாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்க போகும்போது சில சஹாபாக்கள் பின்னாலேயே வந்துட்டாங்க, எங்கே தொழுகணுன்ட்டாங்க, இங்கே தொழுகணும். ஒரு இடத்த ஏற்பாடு பண்ணி வச்சுருந்தாங்க, அந்த இடத்துல தொழுதாங்க. நஃபில் தொழுகலாம், ஜமாஅத்து நடந்துச்சு, சேர்ந்து தொழுதார்கள். இந்த ஹதீஸை அடிப்படையாக வைத்து ஜமாஅத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நஃபில் தொழுகையை இமாமத்து செய்தார்கள், பின்பற்றினார்கள் என்று சொன்னால் இதில் ததாஇ என்பது இல்லை. ததாஇ என்று சொன்னால் என்ன? ஏற்பாடு செய்து நீங்கள் வாங்கன்னு விளம்பரப்படுத்தி போர்டில் எழுதி போட்டு அல்லது நோட்டீஸ் போட்டு இந்த மாதிரி இந்த இடத்துல ஜமாஅத்து நடக்க போகுது வாங்கன்னு சொல்லி இந்த கூப்பாடு போடுறது இருக்குதல்ல, இந்த கூப்பிட்டு ஜமாஅத்து நடத்துறது அதுதான் மக்ரூஹ் என்று ஹனஃபி மத்ஹபில் சொல்லப்படுகிறது. யாராவது ஒருத்தர் 2 பேர் 3 பேர் 4 பேர் தான் அளவு சொல்லப்படுது. இந்த 3 பேர் 4 பேர் எதேச்சியாக வந்து சேர்ந்துட்டாங்க, அவங்கெல்லாம் தொழுதாங்க, அது வேறு விஷயம். ஆனால் இதற்கென்று தனி ஏற்பாடுகள் செய்வது ரமலான்
காலமாக இருந்தாலும் சரி, ரமலான் அல்லாத காலமாக இருந்தாலும் சரி, மக்ரூஹ் என்று எழுதப்படுகிறது. இது விஷயத்திலே கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா புரிந்து அமல் செய்யக்கூடிய தௌஃபீக்கை தந்தருள்வானாக. ரப்பனா தகப்பல் துஆனா வ ஸலாத்தனா வ ஸியாமனா வ கியாமனா வ ருகூஅனா வ சுஜூதனா வ தலர்ருஅனா வ தகஷ்ஷுஅனா வ தம்மிம் தக்ஸீர அமாலினா இன்னக அலா குல்லி ஷைஇன் கதீர். ஸல்லி அலா நபி சய்யிதினா முஹம்மதின் வாலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு